ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நம்முடைய எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவரும் நம்மேல் கவனமாக இருக்கிறவருமாகிய இயேசு ஆண்டவரின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் சோத்திரங்கள். வேதமே வெளிச்சம் என்கிற இந்த காலை தியானத்தில் எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. தேவாதி தேவனுடைய கண் ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இரட்சகர் ஆண்டவர், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் எல்லாவற்றுக்கும் நீதி செய்வதற்கு மீண்டுமாய் அவர் திரும்பி வரப்போகிறார். அதற்கு முன்பதாக பாவத்திலே மூழ்கி கிடக்காமல், அக்கிரமத்திலே மூழ்கி கிடக்காமல், பலவிதமான பாவ அடிமைத்தனத்திலே நாம் வாழாமல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்களும் நானும் வாழ வேண்டும். தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்கள். தப்பு செய்கிற போது என்னை யாரோ ஒருவர் பார்க்கிறார்கள். ஒரு நல்ல உதாரணம் இன்றைய காலை நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிசிடிவி கேமரா. இந்த சின்ன கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் திருடர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அது ரெக்கார்ட் ஆகிடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை பரலோகம் ரெக்கார்ட் செய்து கொண்டே இருக்கிறது. எனவே அவரையே நாம் நோக்கி பார்த்து இந்த உலகத்திலே ஒரு நீதியுள்ள, பரிசுத்தமுள்ள, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்குள் பயந்திருப்போம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் உயர்வையும் கொடுக்கும். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அநேகர் இன்றைக்கு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை, என்மேல் யாரும் கவனம் செலுத்தவில்லை என்று மனம் போன போக்கிலே அநேகர் போய் கொண்டிருக்கிறார்களப்பா. ஆனால் இன்றைய கால நேரத்தில் உம்முடைய கண்கள் ஆண்டவரே இந்த பூமியின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அப்படி வாழ அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.